ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைசெப்ஸ் எக்ஸசைஸு, கேபிளில் புல் டவுனு போட்டு முடிச்சுட்டு விட்டுட்டு கிளம்பிடுவேன். நல்லா அவ்வளோதான், ஃபைனலுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு 2 மட்டும் பார்த்திங்கன்னா நார்மலாக போவோம். சிங்கிள் பிளேட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். எப்போவுமே சிங்கிள் பிளேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் நல்லது. அப்போ தான் வந்து மசில் பெயின் ஆகாது, உங்களுக்கு உடம்புக்கு வலிக்காது. நார்மலாக போட்டு ஸ்டார்ட் பண்ணிடணும். இந்த கோழி வேறு நான் கற்றும்போது தான் கற்றுது, அதுவும் ஓடுது. ஸோ இது கொஞ்சம் நல்லா அந்த ட்ரைசெப்ஸ் உண்டான மசிலுக்கு வந்து ஆக்டிவேஷன் கொடுக்கும். ஸோ அதனால் வந்து இந்த இது போடுறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும். சிக்கன் செட் அப்புறம் தேர்டு அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே நவுந்துட வேண்டியதான். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டு முன்னாடி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ டைம் இல்லாத காரணத்தினால் கொஞ்சம் நான் வேகமாக போடுற மாரி ஆகி போயிடுச்சு. அதுவும் ஈஸியாக தான் இருந்துச்சு, 1 by 1 போடுறதுக்கு போது கரெக்டாக இருக்கும். அடுத்தது ஃபைனல் ஒரு செட்டு, அதையும் முடிச்சுட்டு கிளம்பி ஓடிட வேண்டியது. ஃபைனல் போடும்போது தான் கொஞ்சம் பெயினாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு பிளேட் ஏற்றிட்டு இன்னும் ஒரு செட்டை முடிச்சுட்டு அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் டன்னா. இல்லை கரெக்டாக முடியாது, இன்னும் வீடியோ இன்னும் முடியல, பாதிக்கு பாதி போட்டு முடிச்சிட்டேன். இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து இது பண்ணிடுவேன், ஃபினிஷ் பண்ணிடுவேன். நல்ல மசில் பம்பு தெரிஞ்சு அவ்வளோதான். அதே முடிச்சுட்டு நார்மலாக லாக் அவுட் போட்டு கிளம்பி போயிட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.